ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஜேஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி பூரிக்கு தேவைப்படுற அந்த ஒயிட் குருமாங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு குருமா, அதுக்கப்புறம் முட்டையில் கிரேவி, மஷ்ரூமில் அப்படிலாம் செஞ்சுருப்பீங்க. இந்த ஒயிட் குருமா அசத்தலான டேஸ்ட்டு, அதுவும் வித்தின் 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ சேர்த்து அது பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறமா 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 இதில் இருக்கக்கூடிய சாப் பண்ண தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, முந்திரி இல்லைனா பாதாம், இது ஆப்ஷனல் தான், இது இல்லைனாலும் விட்டுறலாம். இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருக்கணும். கிரைண்ட் பண்ணது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இது பார்த்திங்கன்னா அதில் இந்த கிரேவியில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரும், நல்லா கதகதன்னு. இப்போ சைடில் ஆல்ரெடி குக்கரில் கேரட் பீன்ஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி எது வேணால் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்மகிட்ட இன்றைக்கி கேரட் பீன்ஸ் தான் இருக்குது, அதை சேர்த்துருக்கோம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொதி வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா அப்படியே வீடே மணக்கக்கூடிய ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட பூரியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அசத்தலாம்.